அன்பார்ந்த நூல் நிலையம் வாசக பெருமக்களே வணக்கம். இளைய தலைமுறையை பற்றி கவலையோடு சிந்திக்க வேண்டிய நேரம். அந்த காலத்தில் நாம் அனுபவித்த சுதந்திரத்தை, அமைதியை அவர்கள் அனுபவிக்கவில்லையே என்று ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதிகளை அவர்கள் அனுபவிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. 90க்கு பிறகு 2000ற்கு பிறகு புழக்கத்திற்கு எத்தனையோ வார்த்தைகள் வந்திருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம், நுகர்வு வெறி, நுகர்வு கலாச்சாரம். நுகர்வு கலாச்சாரம் தவறல்ல, நுகர்வு வெறி இருக்கக்கூடாது. உலகமயம் தவறல்ல, இலக்கியம் தொழில்நுட்பம் உலகமயமாக வேண்டும். இலக்கியம், கலை, பொது அறிவு, வரலாறு உலகமயமாக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தனித்தன்மைகள், மண்ணின் மனம், இவற்றை நாம் விட்டுவிடக்கூடாது, காப்பாற்ற வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 1996ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய புயல் வீசுச்சு, புரட்சி ஏற்பட்டது. சத்தியமூர்த்தி பவன்லேயே அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கட் அவுட்டை போட்டு அடித்து நொறுக்கினானுவோ, போட்டு கொளுத்துனானு. ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஜெயலலிதாவோடு கூட்டு ஊழல், வன்முறை போன்றவற்றால் அதிமுக ஆட்சி மிகப்பெரிய கெட்ட பெயரை சம்பாதித்தது. காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ராஜீவ்காந்தி மரணமடைந்ததால் அந்த அனுதாப அலையில் கூட்டணி வைத்துக்கொண்டு வெற்றி பெற்ற அதிமுக காங்கிரஸ் கட்சியை உதாசீனமாக நடத்தியது. உதாசீனமாக நடத்தியதோடு மட்டுமல்ல, அந்த ஆட்சி மிக கேவலமாக இருந்தது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் தோற்கடிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த நரசிம்மராவ் அதிமுகவோடு கூட்டு வைத்ததை காங்கிரஸ் கட்சியினர் ஏற்கவில்லை. அதை எதிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஒரு கட்சி தோன்றியது. அதுதான் உண்மையான காங்கிரஸாக இருந்தது. 97% பேர், 98% பேர் அந்த கட்சியில்தான் இருந்தார்கள். அந்த கட்சி ஒரு அற்புதமான பத்திரிகையை நடத்தியது, நவசக்தி என்று ஒரு பத்திரிகையை நடத்தியது. அன்றைக்கு இருந்த பல பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. PC கணேசன், ஜெயகாந்தன், வலம்புரி ஜான் போன்றவர்கள் அந்த பத்திரிகையில் எழுதினார்கள். அந்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் திருச்சியிலே ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை கூட்டியது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான தேசிய தொண்டர்கள் தேசிய நீரோட்டம் என்று திருச்சியிலே திரண்டார்கள். விடியற் காலையில் எழுந்து 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து நான் ஒரு பேருந்து டவுன் பஸ்ஸில் ஏறி போனேன். போவதற்கும் வருவதற்கும் பேருந்துக்கு மட்டும்தான் காசு இருந்தது. அங்கே புத்தகங்கள் வாங்குவதற்கோ ஒலிப்பேழைகள் வாங்குவதற்கோ என்னிடம் பணம் இல்லை. உணவுக்கு கூட என்னிடம் பணம் இல்லை. அந்த அளவுக்கு தலைவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆர்வம். ஏனென்றால் திராவிட கட்சி பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்டு புளித்து போய்விட்டது. ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம். அந்த மாநாட்டிற்கு போனால் ஜெயகாந்தன் வருவார், பீட்டர் அல்போன்ஸ் வருவார், SR பாலசுப்ரமணியம் பேசுவார், சிதம்பரம் பேசுவார், சாலமன் பாப்பையா பட்டிமன்றம், இப்படி பல்வேறு தலைவர்களுடைய, எழுத்தாளர்களுடைய பேச்சை கேட்கலாம் என்ற ஆர்வத்தில் கிளம்பினேன். எங்கள் ஊர் மளிகை கடை அதிபர் காங்கிரஸ்காரர் அருணாசலம் பிள்ளை, அவரும் வந்தார். நான் நின்று கொண்டு இருந்தேன். என்னப்பா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர் ஒரு இடத்துல பஸ்ஸில் உட்காந்துருந்தார். நான் போனேன், பக்கத்தில் உட்காரு அப்படின்னாரு. ஒரு சீட்டு இருந்தது, உட்காந்தேன். எங்கே அங்கே தானா அப்படின்னாரு. ஆமான்னு சொன்னேன். அவர் நல்ல மனிதர், பழைய காங்கிரஸ்காரர். என்னை
காங்கிரஸ் கட்சியில் நகர தலைவராக அல்லது நகர செயலாளராக ஒன்றிய பொறுப்புக்கு போட வேண்டும் என்று பரிந்துரை செய்தார். ஆனால் சூழல், வாழ்க்கை போராட்டம், அரசியல் சூழல் காரணமாக நாம் தேர்தல் அரசியலில் இறங்கக்கூடாது என்று நான் இறங்கவில்லை. அப்புறம் போனோம், அவரும் வந்தார். அவர் என்னன்னா டபுள் பர்பஸ், அப்படியே மாநாட்டை பார்த்துட்டு அப்படியே அவர் வியாபார சம்மந்தமாக ஹோல்சேல் மார்க்கெட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு அவர் வரார். அதே போல் எங்கள் ஊர்லேருந்து பல பேர் அவங்கவுங்க வேனு, காரு, பஸ்ஸில், ட்ரெயினில் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாப்புல போகிறாங்க. அங்கே போனால் நான் எதிர்பார்த்த மாதிரியே ஜெயகாந்தன் வந்தார். கூட கந்தசாமி வந்தார். அந்த மாநாட்டிலேருந்து உள்ளார அந்த பெரிய ஒரு திருச்சிக்கு வெளியில் ஒரு பெரிய இடத்துல போட்டிருந்தாங்க. அது மாநாட்டு சிறப்பு பேருந்துன்னு விட்டுருந்தாங்க, டவுன் பஸ். அதில் போனோம். அதுலேருந்து உள்ளே நடந்து போகணும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உள்ளே நடந்து போகணும். அப்படி போகும்பொழுது இவர் ஒரு சின்ன காரில் வந்தார், ஜெயகாந்தன். அப்படியே வந்து அவரும் காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து தான் 10 நிமிஷம் போகணும். அப்படியே பொறுமையாக போனார். அவர் கூட வந்தவங்க கந்தசாமி, இன்னும் 2 நண்பர்கள், 4 பேரும் பேசாமல் அப்படியே அமைதியாக வந்தாங்க. நானும் அமைதியாக போனேன். அப்படியே நடந்து போனோம். வணக்கம் வச்சார். கந்தசாமிகிட்ட மட்டும் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் கந்தசாமின்னு அவர் சொன்னார். அப்புறம் அப்படியே போனோம். அப்படி கீழே குனிஞ்சு ஒரு ஜீப்பு ஒன்று வந்தது. ஜீப்பு ஓட்டிக்கிட்டு வந்தார் ஒருத்தர். ஜெயகாந்தன் இப்படி கீழே குனிஞ்சு நாராயணன் அப்படின்னாரு. அவர் அப்படியே ஜீப்பை டக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டு இறங்கி வந்தார். ஐயா வணக்கம், என்ன இங்கே நிற்கிறீங்க, நீங்கள்லாம் மேடையில் இருக்கணும் அப்படின்னாரு. என்ன பாண்டிச்சேரியிலேருந்து கண்ணன் வந்தாரா? என்ன மூப்பனார் வந்துட்டாரா, எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா நான் ஹோட்டல் ஆனந்தில் இருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரின்ட்டு அவர் கிளம்பிட்டார். அப்புறம் அன்னைக்கு பல தலைவர்களுடைய பேச்சும் கேட்டேன். நான் திரும்பி வரும்பொழுது இரவு கடைசி பேருந்தை பிடிக்க முடியல என்னால். அதனால் லாரி, இரவு நேரங்களில் லாரி வரும், ஒரு பால் கேன் ஏற்றிக்கிட்டு லாரி வரும். அந்த லாரியில் ஏறிக்கிட்டு வந்தேன். இரவு 1 மணி 2 மணிக்கு வந்து சேர்ந்தேன். அன்னைக்கு காலையில் அருணாசலம் பிள்ளை தான் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தாரு. மத்தியானம் நான் சாப்பிடல, ஒரு 2 ஜூஸு 2 கடல மிட்டாய் தான் சாப்பிட்டேன். ஏன்னா அதுக்கு காசு செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒரு மலர் வெளியிட்டிருந்தாங்க, அற்புதமான மலர், அந்த மாநாட்டு மலர். அதுக்கு பிறகு எதுக்கு சொல்கிறேன்னா, அதே போல் வைகோவினுடைய பேச்சை, கலைஞருடைய பேச்சை கேட்பதற்காக நான் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், ஜெயங்கொண்டம் இந்த மாதிரி போய் திரும்பி கடைசி பஸ்ஸை பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு அங்கேயே இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் உண்டு. அதுக்கு பிறகு விடியற் காலம் 4 மணி பஸ்ஸு 3 மணி பஸ்ஸை பிடிச்சி வந்த அதெல்லாம் உண்டு. அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா கட்சிக்காரங்க, அவங்க காரில் பின்னாடியே ஏற்பா, பின்னால் தம்பி என்னப்பா வாத்தியார் பையன் இங்கே நிற்கிறாப்புல, பின்னால் ஏற்பா அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டு வந்த கதெல்லாம் உண்டு. எங்கள் ஆசிரியர் அவர் தன்னுடைய காசை போட்டு அழைச்சிட்டு வந்த கதையும் உண்டு. எதுக்கு சொல்ல வரோம்னா, இப்படிலாம் கண் விழித்து சைக்கிளில் போய், லாரியில் போய் பசியை பொறுத்து கொண்டு தலைவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும், எழுத்தாளர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும், இலக்கியவாதிகளின் பேச்சை கேட்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஆர்வமாக இருந்தோம். அப்படியே 50,000 பேர் 1,00,000 பேர் இருந்தால் கூட ஒரு குண்டூசியை போட்டால் சத்தம் கேட்கும். அந்த மாதிரி மாநாடு, அந்த காலத்து மாநாடு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது இருக்கிறாரே தமிழ்துறை தலைவர் அரங்கபாரி, அவருடைய தந்தையார் தமிழாசிரியர், என்னுடைய தமிழாசிரியர். அவர் சொன்னார், அரங்கசாமி தமிழையா சொன்னார், என்னுடைய ஆசிரியர் எம்கே அவர்களுடைய படத்திறப்பு விழா, அதில் பேசினப்போ சொன்னார், செருப்பால் அடித்த மாதிரி, விளக்காமத்தால் அடித்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் 1952 1956 57 பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடத்திய திமுக மாநாட்டில், திருச்சியிலே நடத்திய மாநாட்டில், சென்னையில் நடத்திய மாநாடுகளில் கலந்து கொண்டு என்னுடைய மொழிப்பற்றை வளர்த்து கொண்டேன்.
என்னுடைய நாட்டுப்பற்றை வளர்த்து கொண்டேன், என்னுடைய பொது அறிவை, அரசியல் அறிவை வளர்த்து கொண்டேன். இப்பொழுது நீங்கள் பார்க்கிற மாநாடுகள் போன்றது அல்ல அவை அப்படின்னாரு பாருங்க ஒரு வார்த்தை. அதாவதுங்க, இந்த சான்றோர்கள் இருக்காங்களே, அறிஞர்கள், பெரிய மனிதர்கள், அவர்கள் பேசுகிற ஒரு வரி இருக்கிறதே, மின்னல் கீற்று, மின்சாரத்தினுடைய சாரம். அப்படிப்பட்ட வார்த்தைகள், உயிரோட்டமான வார்த்தைகள், ஒரு கதைக்கான கருவை உருவாக்கும் வார்த்தை, ஒரு அற்புதமான வார்த்தை. பொன்மொழியைப் போல, திருக்குறள் போல, மந்திரம் போல் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். அப்படி சொன்னார் அரங்கசாமி தமிழையா. நீங்கள் இப்பொழுது பார்க்கிற மாநாடுகள் போன்றது அல்ல அந்த மாநாடுகள் அப்படின்னாரு பாருங்க. இது இந்த வரிக்குள்ளார ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இதையெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அதே போல் சேலத்தில் ஒரு மாநாடு தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருந்தேன். கலைஞர் பேசி முடித்துவிட்டு பக்கத்தில் இருந்த வீரபாண்டியாரிடம் சொன்னார், என்னையா இது, சி என்ன இது, காட்டு பிராட்டி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானுவா, அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தது மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வீரபாண்டி ஆறுமுகம், இல்லை கட்டுப்படுத்த முடியலைங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னார் சமாதானம். ஏன்னா வர்றவன் கையம்னுக்கிட்டு ஒரு பேச்சை கேட்கணும், தன்னுடைய அனுபவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இது இல்லை. அதற்கு பிறகு இப்பொழுது தஞ்சாவூருக்கு சென்றேன். அங்கே மன்னர் சரபோஜி கல்லூரி வரலாற்றுத்துறை கருத்தரங்கம். பல்வேறு ஊர்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கருத்தரங்கத்தை முயற்சி செய்து சேதுராமன் அவர்கள் பேராசிரியர் நடத்தி கொண்டிருந்தார். மதியம் மாணவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் உணவு தயாராக இருந்தது. 11 மணிக்கு தேநீர் தயாராக இருந்தது. தஞ்சாவூர் கவிராயர் பழைய தஞ்சாவூர் என்கின்ற தலைப்பில் அருமையாக பேசினார். அப்பொழுது வரலாற்று பேராசிரியர் ஜான் குமார் ஒரு கருத்தை சொன்னார். வரலாற்றை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள், உள்ளூர் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். உள்ளூர் வரலாறு என்பது முக்கியமானது. உதாரணமாக என்னுடைய பெயர் ஜான் குமார், நீங்கள் கிறிஸ்டின் என்று நினைப்பீர்கள், ஆனால் நான் இந்து. என்னுடைய பெயருக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு கதை இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னார். அதற்கான கதையையும் அவர் சொன்னார். அதை போல் இன்னொன்றை சொன்னார், உள்ளூர் வரலாறு மிக முக்கியமானது. சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட போது 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு அது உள்ளூர் வரலாறு, ஆனால் இன்றைக்கு அது உலக வரலாறு என்று சொன்னார். சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது அது உள்ளூர் வரலாறு, ஆனால் இன்றைக்கு அது உலக வரலாறு என்று சொன்னார் வரலாற்று பேராசிரியர் ஜான் குமார். இதை இப்பொழுது நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், உள்ளூர் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்பது ஒன்று. பெரியவர்களுடைய பேச்சை, அறிஞர்களுடைய பேச்சை மாணவர்கள் தேடி போய் கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நமக்கு வருகின்ற வாய்ப்பு கிடைக்கும் பொழுதாவது அதை கேட்க வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, அந்த கூட்டத்தில் மாணவர்கள் நடந்து கொண்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. கவிராயருக்கும் பிடிக்கவில்லை, பேராசிரியருக்கும் பிடிக்கவில்லை. காரணம், கச்சமுச்சான்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு அருமை பெருமை தெரியவில்லை. செல்ஃபோனை பார்க்கறது, பக்கத்தில் இருக்கிற பசங்கள்கிட்ட பேசி, மாணவிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள், மாணவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். பொதுமக்களிலேயே வயதில் மூத்தவர்கள் கூட சில பேர் அறிவு கெட்டு போய் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஒன்று, கூட்டத்துக்கு வராதீங்க. எதுக்கு வரீங்க? அப்படி வர்ற மாதிரி இருந்தால் ஒழுங்காக உட்காந்து பேச்சை கேளுங்க. இல்லைன்னா கூட்டத்துக்கு வராதீங்க, கல்லூரிக்கு வராதீங்க. எதுக்கு வரீங்க? இன்னொரு ஆய்வில் இறையன்பு ஐஏஎஸ் சொன்னார், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து படிக்க மாட்டேங்கிறான், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். இந்த காலத்து பசங்களுக்கு அவ்வளவு பொறுமை இல்லாமல் இருக்குது, சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்குது, பெரும்பாலும் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதை போல் இருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. கச்சம் என்னம்மா ஒரு காட்டுமிராண்டி கூட்டமா? பண்பாடு வேண்டாமா?
கல்வினா என்ன, நாகரிகம்னா என்ன, எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம், தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்துருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கருத்தரங்கத்தை நடத்துகிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு தலைப்பில் பேசுவதற்கு அவர்கள் தயாரித்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் அதை காதால் கேட்பதற்கு ஒரு அரை மணி நேரம் காதால் கேட்பதற்கு உங்களுக்கு பொறுமை இல்லை என்றால் நீங்கள் எதற்காக கூட்டத்திற்கு வருகிறீர்கள்? அந்த காலத்தில் பசியோடு ஊரூராக போய் பேச்சை கேட்டோம், பசியோடு இருந்தோம். அந்த தலைமுறை நல்ல பண்புகளை இந்த தலைமுறை பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிஞர்தம் இதய ஓடை என்று சொன்னார் பாவேந்தர், செவிச்செல்வம் என்று சொன்னார் பாவேந்தர், வள்ளுவரும் செவிச்செல்வம் என்று சொன்னார், செவிநுகர் கனிகள் என்று சொன்னது பழந்தமிழ் இலக்கியம். கேள்வி செல்வம் மிக முக்கியம். படிப்பறிவு இல்லை என்றாலும் பரவாயில்லை, கேள்வி செல்வம் முக்கியம். கேள்வி செல்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.